பொதுமக்கள் ஓராண்டுக்கு தங்கம் வாங்க வேண்டாம் என பிரதமர் மோடி கூறியது ஏன்? உண்மைதான். அதாவது நம்முடைய மொத்த அந்நிய செலாவணி கையிருப்பில் முதலிடத்தில் செலவு அப்படின்று வரும்போது முதலிடத்தில் கச்சா எண்ணெய் கொள்முதல் செய்வதற்காகவும், இரண்டாவதாக தங்கம் இறக்குமதி செய்வதற்காக மட்டும்தான் செலவு செய்யப்படுகிறது பெருமளவில். மூன்றாவது தான் இராணுவ தளவாடங்கள் இறக்குமதி செய்வதற்காக பெரிய அளவில் நம்முடைய அந்நிய செலாவணி செலவாகி கொண்டிருக்கிறது. இராணுவ தளவாடங்கள் மற்றும் கச்சா எண்ணெய் இறக்குமதி தடை செய்ய முடியாது அல்லது குறைக்க முடியாது. மக்களுடைய தேவை பூர்த்தி செய்யக்கூடிய சூழல் தான் நாம் இருக்கிறோம். ஆனால் தங்கத்துடைய இறக்குமதியை குறைத்தால் ஓரளவுக்கு நம்முடைய அந்நிய செலாவணி கையிருப்பு குறைவது தடைப்படும் அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக தான் ஒரு வருடத்திற்கு நம்ம தங்கம் வாங்குவதை மக்கள் தவிர்க்க வேண்டும் சொல்லியிருக்காங்க. அதன் காரணமாக அப்படி ஒரு நிலைமை ஏற்பட்டால் இந்தியாவில் தங்கத்துடைய தேவை எப்பொழுதுமே குறையாது. ஆனால் மக்களுக்கு தேவையான அளவு தங்கம் கிடைக்காத பட்சத்தில் உள்நாட்டில் தங்கம் விலை உயர்வதற்கான ஒரு வாய்ப்புகளும், அதே சமயம் தேவையான தங்கம் மக்களுக்கு கிடைக்காத போகும் பட்சத்தில் அது பெரிய ஒரு ஏமாற்றத்தை கொடுக்கக்கூடிய விஷயமாகவும் இருக்கும். அதனால் தங்கத்துடைய இறக்குமதி தடையும் செய்ய முடியாத ஒரு சூழ்நிலை இந்திய நாட்டுக்கு உள்ளது. தங்கத்துடைய தேவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு வருடத்திற்கு 700 முதல் 750 டன் நம்ம இறக்குமதி செய்கிறோம். அதன் மூலமாக பெருமளவில் அந்நிய செலாவணி செலவாகி கொண்டிருக்கிறதுடைய காரணம்தான். ஏனென்றால் ஏற்கனவே நம்முடைய நாட்டு மக்கள், அதாவது இந்திய மக்கள் பெருமளவில் வெளிநாடுகளில் பணிபுரிகிறார்கள். அவர்கள் தங்களுடைய வருவாயை பெருமளவில் இந்தியாவுக்கு செலுத்தி கொண்டிருந்த சூழலில் அந்த வெளிநாட்டில் உள்ள இந்தியர்களுக்கு பெருமளவில் வேலைவாய்ப்பு இழப்பு ஏற்பட்டுள்ளது. குறிப்பாக ஐரோப்பிய நாடுகளிலும் மற்றும் அமெரிக்காவில் ஏற்பட்ட சில மாற்றங்கள் காரணமாகவும், அது மட்டுமல்லாமல் குவைத்து போன்ற நாடுகள், அதாவது எண்ணெய் வளமிக்க நாடுகளில் இந்திய மக்கள் பெருமளவில் வேலை செய்து கொண்ட சூழ்நிலை அவருடைய வேலைவாய்ப்பும் பெருமளவில் பாதிக்கப்பட்டுள்ளதால் இனி அவர்கள் மூலமாக இந்தியாவுக்கு வர வேண்டிய அந்நிய செலாவணி பெருமளவில் குறையும். மற்றும் ஏற்றுமதி பெருமளவில் தடை செய்யப்பட்டுள்ள ஒரு காரணத்தினாலும் நம்முடைய அந்நிய செலாவணி கையிருப்பு நாளுக்கு நாள் குறைந்து கொண்டு வருவது பெரிய ஒரு கவலையை ஏற்படுத்தியுள்ளது மத்திய அரசுக்கு. அதன் காரணமாக தான் தங்கத்துடைய இறக்குமதி சிறிதளவு குறைக்க வேண்டும். இறக்குமதி குறைக்கும் பட்சத்தில் இந்திய நாட்டு மக்களுக்கு தங்கத்துடைய தேவை பூர்த்தி செய்ய முடியாத சூழ்நிலை ஏற்படும். அதை கருத்தில் கொண்டு தான் பாரத பிரதமர் சொல்லியிருக்காங்க, தங்கத்தை பயன்படுத்தும் சில காலங்களுக்கு தள்ளி போடுங்கள் அப்படிங்கிறத சொல்லியிருக்கிறது. அதுதான் முக்கியமான ஒரு காரணம். தங்கம் வாங்குவதை தவிர்க்க கூறியிருப்பதால் தங்க நகை விற்பனை குறைந்துள்ளதா? நிச்சயமாக குறையாது. மக்கள் இன்னும் அதிகமாக வாங்க தொடங்கியிருப்பதாக தான் நாங்கள் அறிகிறோம். காரணம், அவர்கள் அறிவித்த பிறகு திடீரென மக்களுக்கு ஒரு பீதியை ஏற்படுத்தியுள்ளது. ஒருவேளை நம்முடைய திருமணங்கள் இதன் மூலமாக தடைப்படுமா அல்லது தள்ளிப்படக்கூடிய சூழ்நிலை உருவாகும். அதனால் இப்பொழுது தங்கத்தில் வாங்கி வைத்துக் கொள்ளலாம் அப்படிங்கிறதுக்காக பெருமளவில் அதற்குண்டான விசாரணையும் அதற்குண்டான தேவையும் அவர்கள் அறிந்து இன்னும் அதிகமாக வாங்க தொடங்கியிருப்பதாக தான் தகவல்கள் கொண்டிருக்கின்றன. தங்க நகை சார்ந்த பங்குகள் கணிசமாக விழுந்துள்ளதாக கூறப்படுவது உண்மையா? ஆமாம், அதாவது பல நிறுவனங்கள் பங்குச்சந்தையில் ஈடுபட்டுள்ளன. அதாவது தங்களுடைய பங்குகளை ஒரு சின்ன சரிவை கண்டுள்ளது. ஏனென்றால் இதில் முதலீடு செய்துள்ளவர்கள் ஒரு சின்ன பயம் என்றால், ஒருவேளை அவர்களுக்கு வியாபாரம் தடைப்பட்டாலோ அல்லது வியாபாரம் குறைந்தாலோ அதன் மூலமாக அந்த பங்குச்சந்தையுடைய வருவாய் குறையும். அந்த வருவாய் குறையும் பட்சத்தில் இதை நம்மளுக்கு ஒரு நஷ்டத்தை ஏற்படுத்துன்றதுக்காக பெருமளவில் அந்த தொழில்துறை சார்ந்த, அதாவது நகை தொழில்துறை சார்ந்த பங்குச்சந்தையில் முதலீடு செய்வதை தவிர்த்து வருவதும், ஏற்கனவே முதலீடு செய்துள்ளதை விற்பனை செய்து வருவதும் ஒரு காரணம் அதனுடைய விலை சரிவுக்கு. இது தற்காலிகமான ஒரு சரிவு தான். ஒட்டுமொத்தமாக பார்க்கும் பட்சத்தில் மீண்டும் அதனுடைய விலைகள் பெருமளவில் உயரும். காரணம் என்ன? இந்த காலாண்டு இறுதியில் பார்த்தீங்கன்னா பெரிய அளவில் லாபத்தை தரும். ஏனென்றால் பெரிய அளவில் விற்பனை நடைபெறக்கூடிய சூழ்நிலை உருவாகி கொண்டிருக்கிறது. அதாவது பாரத பிரதமருடைய அறிவிப்பின் காரணமாக பெருமளவில் விற்பனை அதிகரிக்கதான் வாய்ப்பு உள்ளது, தவிர குறைவதற்கு வாய்ப்புகள் இல்லை. அப்படி ஒரு சூழ்நிலை ஏற்பட்டால் அந்த பங்குச்சந்தையுடைய லாபம் அதிகமாகும். அதனால் மீது பங்குச்சந்தை விலையும் உயரும். தங்கம் வாங்குவதை தவிர்க்க பிரதமர் கூறியிருக்கும் சூழலில் தங்கம் விலை திடீர் உயர்வு ஏன்? தங்கம் விலை உயர்வதோ அல்லது குறைவதோ பெருமளவில் சர்வதேசத்துடைய நிலைமைதான் தவிர இந்திய நாட்டுடைய எந்த ஒரு அறிவிப்பும், இந்திய அரசுடைய எந்த அறிவிப்பும் எந்த ஒரு பாதிப்பையும் ஏற்படுத்தாது, இல்லை எந்த ஒரு தாக்கத்தையும் ஏற்படுத்தாது. இது முழுக்க முழுக்க சர்வதேச சந்தையினுடைய விலை நிறுவனங்களை பொறுத்து தான். இந்த தங்கம் விலை ஏறும் என்பது சர்வதேச சந்தையில் விலை உயர்ந்ததன் காரணமாக தான் இன்றும் தங்கத்துடைய விலை உயர்ந்துள்ளது. இந்த அறிவிப்புக்கும் இந்த விலைக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. அந்நிய செலாவணிக்கும் தங்கம் வாங்குவதற்கும் கச்சா எண்ணெய் வாங்குவதற்கும் இடையே இருக்கக்கூடிய தொடர்பு என்ன? அதாவது அந்நிய செலாவணி பொறுத்தவரை நாம் முழுக்க முழுக்க இறக்குமதியின் மூலமாக மட்டுமே நம்ம தங்கம் கிடைத்து கொண்டு வருகிறது. இந்தியாவில் எங்கேயும் தங்க சுரங்கம் இல்லை.
அதனால் வந்து முழு அளவில் 100% நம்மளுடைய தேவையை வந்து வெளிநாடுகளிலிருந்து இறக்குமதி செய்வதன் மூலமாக தான் நாம் பெறப்பட்டு வருகிறோம். அதே போல் கச்சா எண்ணெயும் முழு அளவில் 100% வந்து இறக்குமதி தான் செய்கிறோம். இந்த இரண்டும் பெரிய அளவில் நம்முடைய அந்நிய செலாவணிக்காக அந்நிய செலாவணி வந்து செலவு செய்து அதன் மூலமாக இறக்குமதி நடைபெற்று வரக்கூடிய சூழ்நிலையில் தான் இந்த அறிவிப்பு வந்து ஏற்பட்டுள்ளது. அந்நிய செலாவணியுடைய கையிருப்பு சரிந்து வருவதும் இந்த தங்கத்துடைய இறக்குமதியை அல்லது தங்கத்துடைய தேவையை வந்து குறைக்க வேண்டும் என்று அவர் அறிவித்திருப்பதனுடைய உள்நோக்கம் அதுதான். நகை வாங்குவதை தவிருங்கள் என பிரதமர் கூறியிருப்பதால் வரும் நாட்களில் தங்க இறக்குமதி தடைபடுமா? ஒருவேளை மத்திய அரசு நினைத்தால் அல்லது மத்திய அரசுக்கு தேவைப்பட்டால் தங்கத்துடைய இறக்குமதியை சிறிது தடை செய்யக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும். அப்படிப்பட்ட சூழ்நிலை ஏற்பட்டால் நிச்சயமாக நகை நிறுவனங்களில் நமக்கு தேவையான நகைகள் வந்து கிடைப்பதில் சிரமம் உண்டாகக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும். அதன் காரணமாக மக்களிடையே ஒரு பீதி உள்ளது. இப்போவே வந்து வாங்கி வைத்துக் கொள்ளலாம் என்று. நிச்சயமாக அப்படி ஒரு சூழ்நிலை ஏற்பட்டால் நமக்கு தேவையான நகைகள் வந்து கடைகளில் கிடைப்பது சிரமமாக ஏற்படுவதில் எந்தவித சந்தேகமும் இல்லை. ஏனென்றால் புதிய புதிய டிசைன்கள் உருவாக்கப்படும். அந்த டிசைன்கள் உருவாக்குவதற்கு தங்க கட்டிகள் தேவைப்படும். அந்த தங்க கட்டிகள் கிடைக்காத பட்சத்தில் நம்ம புதிய நகைகளை உருவாக்க முடியாது. அதனால் நமக்கு தேவையான நகைகள் கிடைக்காக போகக்கூடிய சூழல் வந்து உருவாகும். பிரதமர் இவ்வாறு கூறியிருப்பதால் வரும் நாட்களில் தங்க நகை வாங்க விற்க கட்டுப்பாடுகள் வருமா? 100% தங்கம் வாங்குவதற்கோ அல்லது விற்பனை செய்வதற்கோ எந்த கட்டுப்பாடுகளும் வராது. ஏனென்றால் கட்டுப்பாடுகள் என்பது உலகத்தில் உள்ள எந்த நாடுகளிலும் இல்லாத ஒரு விசித்திரமான ஒரு விஷயம். அதனால் இந்தியாவில் வந்து சாத்தியமே இல்லை. ஏனென்றால் இந்தியா வந்து உலகத்துடைய பெரிய ஒரு வல்லரசு நாடு அப்படிங்கிறது கூட எடுத்துக்கலாம். ஏனென்றால் நம்முடைய மக்கள் தொகை ஏறக்குறைய 150 கோடி அளவில் உள்ளக்கூடிய ஒரு சூழ்நிலையில் இதில் வந்து சாத்தியமில்லை தங்கத்தின் மீது இறக்குமதியோ ஏற்றுமதியோ அல்லது விற்பனை செய்வதோ அல்லது கொள்முதல் செய்வதற்கோ எந்த தடைகளும் வந்து பொருட்படுத்த முடியாத காரணம் அதனுடைய தேவை நம்முடைய கலாச்சாரம் போன்ற விஷயங்கள் வந்து நிறைய வந்து இருக்கின்றன. ஆனால் வரும் காலங்களில் அப்படியும் மீறி அதன் மீது ஏதாவது கட்டுப்பாடுகள் கொண்டு வந்தால் தங்கத்துடைய விலை நிச்சயமாக உள்நாட்டிலிருந்து உயரும் தான் தவிர குறையாது. கோல்டு டிமானிட்டைசேஷன் வரப்போவதாக சொல்கிறார்களே, அதற்கு வாய்ப்பு உள்ளதா? ஏற்கனவே 2 முறை தங்க நகையினுடைய டிமானிட்டைசேஷன் கொண்டு வந்து அது பெருமளவில் வந்து தோல்வியை சந்தித்துள்ளது. அதனால் அதில் வந்து கொண்டு வருவதற்கு வாய்ப்புகள் இல்லை. காரணம் மத்திய அரசும் அது பரிசீலனை இல்லை என்று தான் நாங்கள் நினைக்கிறோம். இருந்திருந்தால் ஏற்கனவே சில அறிவிப்புகள் வந்திருக்கும். அப்படிப்பட்ட சூழ்நிலை நிச்சயமாக இல்லை. சமீப நாட்களாக தங்கம் விலை நிலையாக இருப்பது போல் தோன்றுகிறது. வரும் நாட்களில் விலை உயருமா குறையுமா? போர் ஏற்பட்ட பின்பு தங்கத்துடைய விலை சீராக உள்ளது என்று சொல்ல முடியாது. பெரிய அளவில் ஏற்றம் இறக்கத்துடன் தான் இருந்து கொண்டிருக்கிறது. போர் முடிவுக்கு வந்த பிறகுதான் தங்கத்துடைய விலை வந்து உயரும். அதுவரை தங்கத்துடைய விலை உயராது. இருப்பினும் தங்கத்துடைய தேவை சர்வதேச அளவில் பெரிய அளவில் உயர்ந்து வருவதும் தங்கத்தின் உள்ள முதலீடுகள் உயர்ந்து வருவதும் தங்கத்துடைய விலை ஏறுவதற்காகவும் அதே போல் இந்த போர் முடிவுக்கு வந்தால் இன்னும் பெரிய அளவில் வந்து தங்கத்துடைய விலை வந்து உயரும். ஏற்கனவே ஆன்லைன் மற்றும் செயற்கை நகை சந்தை வளர்ந்து வரும் நிலையில் இந்த அறிவிப்பு பாரம்பரிய நகை கடைகளுக்கு பாதிப்பை ஏற்படுத்துமா? இல்லை, அதாவது பாரத பிரதமருடைய அறிவிப்பு வந்து தற்காலிகமான ஒரு பாதிப்பை ஏற்படுத்த ஒழிய தொலைநோக்கு பார்வையோடு நீண்டகால ஒரு பாதிப்பை ஏற்படுத்துமா என்றால் நிச்சயமாக இல்லை. காரணம் என்ன? தங்கத்துடைய தேவை நம்முடைய கலாச்சாரத்தினுடைய ஒன்றி இருப்பதும் அதனுடைய தங்கத்துடைய பல விஷயங்கள் தான் நம்முடைய நல்ல விஷயங்களுக்கு வந்து ஒரு தீர்வாக இருக்கிறது. திருமணமாகட்டும் அல்லது சுப விசேஷ நிகழ்ச்சிகளாகட்டும் அல்லது ஏதாவது ஒரு திருமணத்திற்கோ அல்லது மற்ற இதற்கோ நாம் வந்து ஒரு வெகுமதி கொடுப்பதும் ஒரு அன்பளிப்பு கொடுப்பதும் தங்கத்தின் மூலமாகவே நிறைவேற்றப்படுகிறது. அதனால் தங்கத்தை வந்து எந்த வகையிலும் தடை செய்ய முடியாது. அது எந்தவித ஒரு பாதிப்பையும் நமக்கு ஏற்படுத்தாது. தங்கம் வாங்க வேண்டாம் என பிரதமர் கூறியிருப்பதால் தங்க நகை சீட்டு போடுபவர்கள் அதை தொடரலாமா அல்லது பின்னர் பார்த்துக் கொள்ளலாமா? அதாவது தங்கம் வாங்க வேண்டாம் என்று அவர் சொல்லவே இல்லை. தங்கம் வாங்குவதை ஓரிரு வருடங்களுக்கு நீங்கள் தள்ளி வைங்கள் என்று தான் சொல்லியிருக்கிறார்கள். நிச்சயமாக இந்த நகை சிறுசேமிப்பு சேர்ந்தவர்களுக்கு கூட ஒரு பெரிய பீதியை இந்த அறிவிப்பு வந்து நிச்சயமாக ஏற்படுத்தும். ஏனென்றால் அவருடைய முதிர்வு காலம் வரும்போது அந்த நிறுவனங்களில் தங்கம் நம்மளுக்கு கிடைக்குமா கிடைக்காத என்ற ஒரு பெரிய ஒரு கேள்விக்குறி அந்த முதலீட்டாளர்களுக்கு உள்ளது. அதனால் நிச்சயமாக இந்த அறிவிப்பு ஒரு பாதிப்பை மனதளவில் ஒரு பாதிப்பை வந்து நுகர்வோருக்கு ஏற்படுத்தும். தற்போதைய சூழலில் தங்கத்தில் முதலீடு செய்வது பாதுகாப்பானதா? 100% இப்பொழுது இல்லை, எப்பொழுதுமே பாதுகாப்பான ஒரு முதலீடு வந்து தங்கத்தின் மீது முதலீடு செய்வது என்பது. காரணம், உலகத்துடைய ஒரே உண்மையான கரன்சி தங்கமாக இருப்பதால் அதில் முதலீடு செய்வதை எந்த வகையிலும் பாதிப்பை ஏற்படுத்தாது. இன்னும் சொல்ல போனால் உறுதியாக அது ஒரு சிறந்த முதலீடாகவே வரும் காலங்களில் இருக்கும். இந்த அறிவிப்பானது மக்களை நிச்சயமாக எந்த விதத்திலும் பாதிக்காது.
மக்கள் முன்கூட்டியே பெருமளவு, அதாவது இந்த பெட்ரோல் தீர்ந்துவிடும் அதனால் கூடுதலாக பெட்ரோல் வாங்கி இருப்பு வைத்துக் கொள்வதும் அல்லது டீசல் இருப்பு வைத்துக் கொள்வதும், அதே போல் தங்கத்தை எதிர்காலத்தில் இந்த அறிவிப்பின் காரணமாக கிடைக்காமல் போகும், அதனால் இப்பொழுது முன்கூட்டியே நாங்கள் வாங்கி சேமித்து வைத்துக் கொள்கிறோம், எங்களிடம் பணமாக உள்ளதை தங்கமாக மாற்றுகிறோம் என்று சொல்லும் பட்சத்தில் அந்த இடத்தில் இருந்தால் பெரிய ஒரு மாற்றத்தை உருவாக்கும். அதாவது இப்படிப்பட்ட ஒரு செயல் இன்னும் அதிகமான ஒரு பாதிப்பை ஏற்படுத்தும். அதை எல்லாம் தவிர்க்க வேண்டும். இப்படிப்பட்ட ஒரு பாதிப்பை ஏற்படுத்தாதவாறு தேவையான அளவுக்கு மட்டுமே எந்த ஒரு பொருளத்தையும் சேமித்து வைப்பது தான் நல்லது. கிடைக்காது என்ற ஒரு காரணத்தினால் முன்கூட்டியே அதிக அளவில் வாங்குவது என்பதும் அந்த அந்நிய செலாவணிய இருப்பை மிக வேகமாக குறைக்கக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கும். அதை நாம் தவிர்க்க வேண்டும். நன்றி, வணக்கம்.